மூலப்பொருட்கள் விலை உயர்வால் திருப்பூர் மாவட்டத்தில் ரேயான் துணி உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவராஜ் இணைகிறார். சிவராஜ், விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம், அவிநாசி, மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 50,000க்கும் மேற்பட்ட நாடா இல்லா தறிகள் இயங்கி வருகின்றன. இந்த தறியில் செயற்கை பஞ்சு மூலம் ரேயான் துணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த துணி பெட் கவர், தலையணை உறை, பெண்களுக்கான ஆடைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றது. நாள் ஒன்றுக்கு மாவட்டம் முழுவதும் 1.5 கோடி மீட்டர் துணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2 லட்சம் தொழிலாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக விலை வீழ்ச்சி ஏற்பட்டு உற்பத்தியாளர்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மீட்டருக்கு 5 ரூபாய்க்கு மேல் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு வருகின்றது. பொருளாதார மந்தநிலை மற்றும் நுகர்வு குறைவு ஆகியவற்றால் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் மூலப்பொருட்களும் விலை உயர்ந்துள்ளது. இது தவிர தீபாவளி பண்டிகைக்கு தேவையான நுகர்வு ஏற்கனவே முடிந்ததால் இனி விலை உயர வாய்ப்பு இல்லை என்பதால் இன்று முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நவம்பர் 3ஆம் தேதிக்கு பின் கட்டுப்படியாகும் விலையை நிர்ணயம் செய்துவிட்டு அந்த விலை கிடைத்தால் மட்டுமே விற்பனை செய்வது எனவும் தீர்மானித்துள்ளனர். மத்திய அரசு ஜவுளித்துறைக்கென தனி இலாக்கா அமைக்காததும் 10 வருடங்களுக்கும் மேலாக பல்லடம் அல்லது சோமனூரில் ஜவுளி சந்தை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என உற்பத்தியாளர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்தால் 2 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 50 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டு வருகின்றது. இன்னும் 2 தினங்களில் தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டமானது தொழிலாளர்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சிவராஜ், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.